ஆடி 1 அன்று உத்தராயணத்தினுடைய முடிவு, தட்சிணாயனத்தினுடைய தொடக்கம். சூரிய உதயத்திற்கு முன்பு 1.5 மணி நேரம், சூரிய உதயத்திற்கு பின்பு 1.5 மணி நேரம் நாம் வலது சுவாசத்தில் ஓடவிட வேண்டும். வலது சுவாசம் இல்லாதவர்கள் இதுபோன்று ஒரு துண்டையோ அல்லது ஒரு குச்சியையோ நமது இடது கை அக்குளில் வைத்து கொள்ள வேண்டும். சுவாசத்தை இடது பக்கமாக அடைத்து கொண்டு வலது பக்கமாகவே தொடர்ந்து மூச்சை சீராக இழுத்து விட வேண்டும் அல்லது மூச்சை கவனிக்க வேண்டும். அல்லது இடது பக்கமாக தலையை சாய்த்து சிறிது நேரம் வைத்திருந்தால் வலது பக்க சுவாசம் ஓடும். அப்படி வலது பக்க சுவாசத்தை சிறிது நேரம் தொடர்ந்து இயக்கிவிட்டால் தொடர்ந்து வலதை ஓடும். அல்லது இடது காலின் மேல் வலது காலை போட்டுவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தாலும் இந்த சுவாசம் வலது பக்கமாக மாறும். அல்லது வலது பக்கமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதாவது இடது பக்கம் அழுத்தம் கொடுத்தா வலது பக்கமாக சுவாசம் ஓடும். அப்போ எந்த சுவாசம் வேணுமோ அந்த சுவாசத்திற்கு தகுந்த மாதிரி காலை ஊன்ற வேண்டும். அல்லது காலின் மேல் கால் போட்டு அமர வேண்டும். இப்படி செய்யும் பொழுது வலது சுவாசத்தை ஓட விடலாம். இப்படி வலது சுவாசத்தை ஓடவிட்டால் வரக்கூடிய 6 மாதங்களுக்கு ஆன சுவாச பயிற்சி தயாராகின்றது. 6 மாதமும் நல்ல விதமாகவே அமையும். வாழ்க நலமாக, வாழ்க வளமாக, வாழ்க குணமாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.